வாங்க, இராமாயணத்துல பாவம், மன்னிப்பு பத்தின சில முக்கியமான சம்பவங்கள பத்தி ஒரு சின்ன சுருக்கம் பார்க்கலாம். அதாவது இதுல என்ன பார்க்க போறோம்னா, ராமாயணத்துல சில முக்கிய கேரக்டர்ஸ் தப்பு செஞ்சப்போ அவங்க எப்படி மன்னிப்பு கேட்டாங்க, அவங்களுக்கு அது கிடைச்சுதா இல்லையா, அப்புறம் பாவம்னா என்னங்கறத பத்தி ராமாயணம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல்ல காக்காசுரன் கதை. இவன் சீதா பிராட்டிக்கிட்ட ஒரு பெரிய தப்பு செஞ்சிடுறான். சரி, ராமரோட அம்பு துரத்தவும் பயந்து ஓடி கடைசியில ராமர்கிட்டயே சரணடைகிறான், உயிர் பிழைக்கிறான். இது என்ன காட்டுதுன்னா, எவ்வளோ பெரிய தவறா இருந்தாலும் மனப்பூர்வமா சரணடைஞ்சா மன்னிப்பு உண்டுன்னு சொல்லுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா விபீஷணன். இவரே இராவணனோட தம்பி. இராவணன் செய்யறது தப்புன்னு எடுத்து சொல்லியும் கேட்காததால சரி தான் ஆன்மாவை காப்பாத்திக்கணும்னு ராமர்கிட்ட சரணடைய வர்றார். ஆனா ராமன் உடனே ஏத்துக்கல பாருங்க. அனுமன், சுக்ரீவன்னு எல்லாரோடையும் நல்லா கலந்து பேசி யோசிச்சுதான் ஏத்துக்கிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தரை, அதுவும் எதிரணியிலிருந்து வர்றவங்கள ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆலோசிச்சு கவனமா முடிவெடுக்கணுங்கிறது புரியுது. கடைசியா சீதையோட பெருந்தன்மை. இது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம். மாசக்கணக்கா தன்னை சிறையில வச்சு கஷ்டப்படுத்தின அரக்கிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்கள தண்டிக்கலாமான்னு அனுமன் கேக்குறார். ஆனா சீதை என்ன சொல்றாங்க? வேண்டான்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? பாவம் செய்யாதவங்கன்னு யார் இருக்கா? இவங்க அறியாமையால செஞ்சாங்க, இல்லனா இராவணனுக்கு பயந்து செஞ்சாங்க. அதனால தண்டிக்க வேண்டான்னு சொல்றாங்க. பாருங்க, இதுதான் மன்னிப்போட உச்சகட்டம். தப்பு செஞ்சவங்களோட சூழலையும் புரிஞ்சு நடந்துக்கிறது. ஆக ராமாயணத்தோட இந்த பகுதிகள் நமக்கு சரணாகதியோட முக்கியத்துவம், ஒருத்தரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது, அப்புறம் நிபந்தனையே இல்லாத மன்னிப்புன்னு ஆழமான விஷயங்களை கத்துக் கொடுக்குது.